இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரிமினாலஜியில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜுவனல் டெலிகுவன்சி. ஜுவனல் டெலிகுவன்சி இளம் ஜீரார்கள் குற்றத்தில் ஈடுபடுறது. எதனால் அவன் குற்றத்தில் ஈடுபடுறான், அப்படி குற்றத்தில் ஈடுபடுறவனை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜுவனல் டெலிகுவன்சியில் ஷார்ட் நோட்ஸ்லேயும் 7 மார்க்லையும் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேஸ் லாஸும் நான் சொல்கிறேன். ஜுவனல் டெலிகுவன்சி முதல்ல எதனால் ஏற்படுது, ஏன் இளஞ்சிறார் குற்றம் பண்ணுறான், அதுக்கான காரணம் என்ன? இந்த இளஞ்சிறார் ஜுவனலுங்கிறவன் பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கிறவன், கிட்டத்தட்ட 10லேருந்து 17 வயசுக்கு உட்பட்ட இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறவன் அதிகமாக இந்த தப்பை செய்கிறாங்க. இவன் தான் இளஞ்சிறார், ஜுவனல். பிட்வீன் 10 to 17 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அல்லது பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த ஜுவனல் டெலிகுவன்சிங்கிறது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியை ஒரு இளஞ்சிறார் செய்கிறான், ஒரு ஜுவனல் செய்கிறான். ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி, அது மர்டராக இருக்கலாம், லேப்பாக இருக்கலாம், கிட்னாப்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதனால் இந்த குற்றத்துக்கு ஈடுபடுறான். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபேமிலி இஷ்யூஸ். அவன் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அப்பா டைவர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டு போயிருப்பார், இல்லை டைவர்ஸே வாங்காமல் வீட்டை விட்டு போயிருப்பார். சில அப்பாக்கள் கவனிக்கிறதில்ல குடும்பத்தை, அந்த மாதிரி இருக்கலாம். அம்மா இல்லாமல் இருக்கிற காரணத்தில் இருக்கலாம். ஸோ குடும்பத்தில் ஏழ்மை நிலை இருக்கலாம், பாவர்ட்டி. இதெல்லாம் ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு காரணமாக இருக்கலாம் குற்றம் செய்கிறதுக்கு. அப்புறம் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இந்த இளம் ஜீராங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் குற்றச்செயலில் ஈடுபடலாம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோக்கன் ஹோம், இதை ஒரு 4 மார்க்கை கேட்பாங்க. புரோக்கன் ஹோம், சிதைந்த குடும்பமே சரியில்லாத நிலைமையில் இருக்கும். அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அப்பா இருக்க மாட்டார், கேட்க பார்க்க ஆள் இருக்க மாட்டாங்க, இல்லை அம்மா எதுவும் தவறி போயிருப்பாங்க. அப்பா மட்டும் அந்த பையனை வளர்ப்பார், அப்பா அவனை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் கூட போகலாம், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இல்லை குடும்பத்தில் எல்லோரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க, இப்போ மட்டும் தனியாக வளர்கிற சூழ்நிலை இருக்கும். அதுதான் புரோக்கன் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சிதைந்த குடும்பம். அந்த மாதிரி குடும்பத்திலேருந்து வர்ற அந்த இளஞ்சிறார்கள் தப்பு செய்கிறான். அப்புறம் ட்ரக் யூசேஜ், சின்ன வயசுலேயே இந்த போதைப்பொருளுக்கு அடிமையாகிறது. அதனால் தவறுகள் நடக்கலாம். ஏன்னா போதையிலே இருப்பானுங்க, என்ன செய்கிறாங்கிறதே தெரியாது, தப்பு செய்வான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கனாமிக் ரீசன்ஸ். குடும்பத்தில் ஏழ்மை நிலை, காசு இருக்காது, ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, எப்படியே சுற்றி விளையாடுவாங்க, என்ன செய்கிறதுன்னு ஒரே சிந்தனையாக இருக்கும். இப்போ டெக்னாலஜி வேறு வளர்ந்துருக்கு, ஸோ திங்கிங் ஓவராக இருக்கும், அதனால் தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அவனோட பியர் குரூப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், அங்கே சரியான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தப்பு செய்கிறது. ஸோ இது மாதிரி ரீசன்ஸில் தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இளஞ்சிறார்கள் இந்த மாதிரி காரணத்தில் தான் தப்பு செய்கிறாங்க. அப்புறம் பயாலஜிக்கல் ரீசன்ஸ், அவளோட சைக்காலஜிலாம் பார்க்கணும், எதனால் தப்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பயாலஜிக்கல் ரீசன்ஸும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ரைட், இதெல்லாம் இவன் தப்பு செய்கிறதுக்கான ரீசன்ஸ். சரி, இதை தடுக்கிறதுக்கு என்னங்க செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஜுவனல் டெலிகுவன்சியை பற்றி எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் உருவாக்கணும். அப்போ தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவேர்னஸ் கொடுக்கணும். இளஞ்சிறார்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ், இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் நல்லா படித்து நல்லா வந்தால் தான் இந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்ய முடியும், நீங்களும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத அவேர்னஸ் ஏற்படுத்தணும். சேஞ்சிங் த லோக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க 2வது பாயிண்ட். அவனை சுற்றி இருக்க அந்த சொசைட்டி, லோக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதை மாற்றினா அவன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை சுற்றி 10 பேர் மர்டர் பண்ணுறவன், கிட்னாப் பண்ணுறவன், ரேப் பண்ணுறவனாக இருந்தான்னா அவன் எப்படி உருப்பிட மாட்டான். ஸோ அவனை விட்டு வெளியே வந்தால் உருப்பிடுவான். ஸோ அந்த லோக்கல் கண்டிஷன்ஸை மாற்றணும். அதுக்கப்புறம் ஜுடிஷியரியும் எஜுகேஷன் சிஸ்டம்ஸும்
என்ன பண்ணணும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் உருவாக்கணும். இந்த மாதிரி ஜூவனல் டெலிகன்சியை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த மாதிரி நாட்டில் தப்புகள்லாம் நடக்குது, இந்த மாதிரி பசங்கள்லாம் இதில் ஈடுபடக்கூடாது, ஈடுபட்டால் என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை உருவாக்கணும். அப்புறம் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கான்ஃபரன்ஸை மாதம் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸும் செய்யணும் ரிகார்டிங் டு ஜுவனல் டெலிகன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு நியூ லெஜிஸ்லேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இன்னும் ஜேஜே சிஸ்டத்தில் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு நியூ லெஜிஸ்லேஷனாக சேர்க்கணும். இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்கள திருத்துறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த லெஜிஸ்லேஷனில் புது ஆக்ட் கொண்டு வந்தால், ஏற்கனவே ஜேஜே ஆக்ட் இருக்குது, பட் புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டு வரும்போது, புதுசாக அடிஷ்னலாக எதுவும் சேர்க்கும்போது இன்னும் அந்த தப்புகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அப்போ தான் ஜேஜே சிஸ்டத்தோட எஃபெக்டிவ்னஸே அப்போ தான் வரும். இப்போவும் ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு இருக்குது. இப்போ தப்பு நடக்குதா இல்லையா, ரேப் பண்ணுறானா இல்லையா, கிட்னாப் பண்ணுறானா இல்லையா, கொலை பண்ணுறானா இல்லையா, பண்ணுறான், அது எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஓரளவு ஜுவனல் டெலிகன்சி அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அஜய் பிரதாப் சிங் விசஸ் மத்திய பிரதேஷ், ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். அஜய் பிரதாப் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். அஜய் பிரதாப் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இந்த கேஸில் ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த கேஸை செட்டிஸ்ஃபைட் பண்ணிருச்சு. இந்த சார்ஜஸ்லாம் செட்டிஸ்ஃபைட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ப்ராப்பராக என்கொயரி பண்ணலை. என்ன என்கொயரி பண்ணலை, ஒரு ஜுவனல் அக்யூஸ்டு அவன் நிற்கிறான், அவனுக்கு என்ன வயசு, அவன் ஜுவனலா இல்லை 18 இயர்ஸ் எபோ 18 இயர்ஸா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணணுன்னா கரெக்டாக நீ வந்து ஏஜை டிட்டர்மின் பண்ணணும். ஏஜை இங்கே கரெக்டாக சொல்லலை, என்ன ஏஜ்னே தெரியாமல் நீங்கள் வந்து அக்யூஸ்டு இருக்கான். ஸோ இந்த சார்ஜஸை வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ணுங்கள், ப்ராப்பர் என்கொயரி இங்கே இல்லை, எக்ஸாக்ட் ஏஜை நீங்கள் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் சொல்கிறாங்க சுப்ரீம் ஹைகோர்ட். அஜய் பிரதாப் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். அடுத்தது பன்னாலால் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். பன்னாலால், PANALAL, பன்னாலால். 4 பேர் ஒரு மர்டரில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 4 பேரை அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் அதில் வந்து ஜுவனல், இளஞ்சிறார். அப்போ அவனை மட்டும் என்ன பண்ணுறாங்க, பிரித்து ஜேஜே போர்டுக்கு அனுப்புகிறாங்க. ஜேஜே போர்டுக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா அவன் ஜுவனல், பிலோ 18 இயர்ஸ் உள்ளவன். 4 பேர் அக்யூஸ்டு, 4 பேர் இருக்கான். 4 பேரில் ஒருத்தன் மட்டும் என்ன ஜேஜே ஜுவனலு. ஸோ ஜேஜே போர்டுக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்படைக்கிறாங்க. ரைட்டா, இதுதான் இந்த கேஸு, பன்னாலால் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இப்போ ஜுவனல் டெலிகன்சி அப்படின்னா என்னென்னா ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் குற்றம் அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு 2 கேஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்டடியில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.